சுரா கைடு டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கான புதிய பதிப்பு. லேட்டஸ்ட் நியூ क्वेश्चन பேப்பர் பேட்டர்ன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரே கைடு. சுராஸ் டிஎன்பிஎஸ்சி கைடு. எளிய முறையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற சுராஸ் கைடு தான் ஒன்லி சாய்ஸ். தற்போது அனைத்து புத்தக கடை மற்றும் புத்தக கண்காட்சிகளிலும் கிடைக்கும். Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேச போறவங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லணும் அப்படின்னா, தமிழ் சினிமாவில் நடக்கக்கூடிய எந்த நிகழ்ச்சியும் எந்த வெளியீடும் இவர் இல்லாம நடக்காது. என்ன அப்படி சொல்றோம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, தமிழ் சினிமாவில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சியோட போஸ்டரும் இவங்க கைவண்ணம் தான். இவங்க இல்லாத இடமே இந்த சென்னையில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். எல்லா இடங்களும் எல்லா படங்களும் இவருடைய மூலமாக தான் எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. போஸ்டர் நந்தகுமார் அப்படின்னு செல்லமா இண்டஸ்ட்ரியில் அழைக்கக்கூடிய ஒரு நபர் தான். நடிகரும் கூட, தயாரிப்பாளரும் கூட. அவங்க கிட்ட இன்னும் நிறைய விஷயங்களை, திரைத்துறை பற்றியும் அவங்க நடிப்பு பற்றியும் நிறைய விஷயங்களை பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும். முதல்ல இந்த துறைக்கு வந்தது எப்படி? நீங்க அதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல அப்பா இந்த போஸ்டர் தொழில் தான் பண்ணியிருந்தார் ஃபர்ஸ்ட்டு. அதே இடத்துல தான் இப்போ நம்ம பண்ணுறோம். அப்பா வந்து போஸ்டர் ரூட் ஆரம்பித்து ரொம்ப நாள் நடத்திட்டு இருந்தார். 49-50 ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. 49-50 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம். அப்பெல்லாம் இவ்வளோ போஸ்டர் இருந்ததா சார்? அப்போல்லாம் ஓரளவுக்கு போஸ்டர்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் காலகாலமாக வரும்போது கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு. எம்ஜிஆர் படம், சிவாஜி படம்லாம் வரும்போது பேனர் வைக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ ஃப்ளெக்ஸ் வைக்கிற மாதிரி அப்போ கோணி ரீப்பரில் அடிச்சு, அதில் கோணியை அடிச்சு அதில் போஸ்டர் ஒட்டி அதை எடுத்துட்டு போயிட்டு மரத்து மேலெல்லாம் கட்டுவார். அது மாதிரி ஒரு 1000 பேனர் 2000 பேனர் ஆர்டர் வரும். இப்போ ஃப்ளெக்ஸ் வைக்கிற மாதிரி அப்போது இது வைப்பாங்க. இந்த காலகட்டம் வளர வளர போஸ்டரு, பேனரு, ஃப்ளெக்ஸ், டிஜிட்டல் இப்படி வந்துட்டே இருக்குல்ல. இப்போ எப்படி இருக்கு அந்த பிஸ்னஸ்? போஸ்டர்ன்றதுக்கு தனியாக மெரிட் உண்டுங்க. இருக்கு, நல்லாவே இருக்கும். அது வந்து என்னதான் நீங்கள் 1 கோடி கொடுத்து சேனலில் போட்டாலும் இது ஒரு 2 லட்ச ரூபா செலவு பண்ணீங்கன்னா ஒரே நாள் எல்லா இடத்துலையும் தெரியும். திருச்சிலையும் தெரியும், மதுரையிலையும் தெரியும், கோயம்புத்தூர்லையும் தெரியும், சென்னையிலையும் எங்கே போனாலும் பார்க்கலாம். உடனே ரீச் ஆகும் பப்ளிக் கிட்ட. இப்போ ஃப்ளெக்ஸுன்றது நீங்கள் ஒரு இடத்துல தான் வைப்பீங்க. ராதாகிருஷ்ணா ரோட்ல வச்சீங்கன்னா ஒரு இடத்துல வைப்பீங்க. அந்த ரோட்ல எல்லாரும் பாஸ் ஆக மாட்டான். மவுண்ட் ரோடுக்கு போறவனுக்கு ராதாகிருஷ்ணா ரோட்ல வேலை இல்லை. அதனால குறிப்பிட்ட இடத்துல தான் வைக்க முடியும். அது ஒரு 10 வச்சீங்கன்னாவே அது 1 கோடி ஆயிடும். இது 1 லட்சம் செலவு பண்ணாவே சிட்டி ஃபுல்லா தெரிஞ்சுது. இதுதான் கான்செப்ட். உங்க அப்பா வந்து எந்தெந்த படங்கள், பெரிய படங்கள் பண்ணியிருக்காங்க? அப்பைக்கும் இப்பைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சார்? அப்போ பிஸ்னஸ் நல்லா சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது. அப்பா வந்து ஸ்டார் தியேட்டரில் ஒர்க் பண்ணார். சென்னைக்கு வந்து அதில் தான் டிக்கெட்டு அன்கி சிகம் யாதவன்கி பாரத்தும் போதெல்லாம் அங்கே தான் ஒர்க் பண்ணார். அங்கேருந்து பல தேட்டர்லாம் லீஸ்க்கு எடுத்தார். மேனேஜ்மெண்ட் லீஸ் எடுத்தார். பிளாசா தேட்டர், செலக்ட், பிராட்வே, அது மாதிரி தேட்டர்லாம் லீஸ்க்கு எடுத்து மேனேஜ்மெண்ட் லீஸ் எடுத்து நடத்திட்டு இருந்தார். 90 வரைக்கும் ஃபாதர் நடத்திட்டு இருந்தார். அந்த நேரத்தில் 16 வயதில் படம் மிட்லன் தேட்டர் ஐயர் கூட சேர்ந்து, ஆனந்த் தேட்டர் உமாபதி சார் அவங்க கூடலாம் சேர்ந்து படம் பண்ணிட்டு அப்படியே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவார். அப்பாவோட பேரு, இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ படங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு அதெல்லாம் சொல்லுங்க. பேர் வந்து ஆர்வம் இல்லையான்னு சொல்லி. நீங்க முதல்ல பண்ண படம் எந்த படம் சார்? போஸ்டர் ஒர்க்? நான் அதுக்கு முன்னாடியே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டேன் மேடம். 83-84 டிஸ்ட்ரிபியூஷன். பாலும் பழமும், அந்த நேரத்தில் பாகப்பிரிவினை, அந்த படம்லாம் வந்து ஒரு 10 சென்டர் எடுத்து தேட்டரில் போடுவேன். அப்போல்லாம் வந்து கமலா, பிராட்வே, லிபர்ட்டி தேட்டரு, அந்த பக்கம் பிரைட்டன், பாரத், மகாலட்சுமி, அது மாதிரி தேட்டர்லாம் நம்ம ஒரு சென்டருக்கு 3000 ரூபாய். அப்போ 83-84 அதில் படம் போட்டோம்னா அப்போல்லாம் அதுலேயே நல்ல ப்ராஃபிட்டு. முதல்ல நீங்கள் போஸ்டர்னு ஒர்க் ஆரம்பிச்சது எந்த படத்தில்? படையப்பா. அப்படியா? 98 அப்பா அது வரைக்கும் இருந்தார். 90 வரைக்கும். 98ல் அப்போ வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு 10 அப்பா இருக்கும்போது ஒரு 15 பேர் இருப்பாங்க. எல்லா ஏரியாலும் ஒரு ஆள் இருந்தாங்க. மன்னார்பட்டினம் ஒருத்தன், மயிலாப்பூர்னா ஒரு ஆள், கோடம்பாக்கம்னா ஒருத்தங்கன்னு இருந்தாங்க. அப்போ ஏவிஎம் சரவணன் இந்த படையப்பா வந்து மாரியப்பன் சார் தான் அப்போ சிட்டி வாங்கியிருந்தார். ஆல்பர்ட் மாரியப்பன். அவர் என்ன பண்ணாரு, ஒரே ஆளுக்காக நான் கொடுத்துருவேன்னு சொல்லி சிட்டி தேட்டரை ஃபுல்லாக என்கிட்ட கொடுத்தாரு. அது பண்ண பிறகு
சிவாஜி படம் வந்தது. அப்போ சரவணன் சார் வந்து இது மாதிரி ஒரே ஆள்கிட்ட கொடுத்தா தான் நான் கேள்வி கேட்க முடியும், 10-15 பேர்கிட்ட நீங்கள் எடுத்துக்கிறீங்க, யார் யார்கிட்ட போய் நான் கேள்வி கேட்கறதுன்னு சொல்லி சரவணன் சார் படையப்பானால இவர்கிட்ட மாறி பண்ணிட்டு சொல்லி ஒரே ஆளை வர சொல்லுங்க யாருனாலுமே என்ன அமைச்சார். ஓ அதான் முதல்ல நீங்க ஆரம்பிச்ச அதுக்கு முன்னாடி போஸ்ட் ஒட்டிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் போய் பார்த்தது சரவணன் சாரை இண்டிவிஜுவலாக எல்லா ஏரியாவும் எடுத்தது ஃபர்ஸ்ட் அந்த படம். படம் தான். மற்ற ஃபீல்டில் இருக்க மாதிரி இந்த ஃபீல்ட்லயும் காம்படிஷன் இருக்கா? எவ்வளவு பேர் இருக்காங்க? காம்படிஷன் இருக்கு மேடம், இருக்கு. காம்படிஷன் இருக்கு. எல்லாம் கட்சி போஸ்ட் ஓட்டுறதுக்கு தான் இருக்கும். சினிமா போஸ்ட் ஓட்டுனா ஏதோ சின்ன படம் ஓட்டுவாங்க, அதையும் விடுறது இல்லை, அவ்வளோதான். இப்ப கட்சி போஸ்ட் ஓட்டுறவங்களுக்கும் தனி குரூப் இருக்காங்க, சினிமா போஸ்ட் ஓட்டுறவங்க தனி குரூப் இருக்காங்களா? முதல்ல சினிமா போஸ்ட்டுக்கு தான் ஏரியாவுக்கு 15 பேர் இருந்தாங்களே, ஃபுல்லாகவே இருந்தாங்க. இப்போ யாருமே இல்லை, போயாச்சு. இண்டிவிஜுவலாக நான் மட்டும் தான் பண்ணிருக்கோம். இப்பெல்லாம் இந்த போஸ்டர் பேனர்லாம் நிறைய கட்டுப்பாடு வந்துச்சு. இப்ப அதை பத்தி ஏதாச்சும் இப்போ போஸ்டர் இருக்கு மேடம், கான்செப்ட் ஒட்டக்கூடாது தான், ஆனா இப்போ ஒட்டிட்டு தான் இருக்கோம். சில ஏரியால பெரிய பெரிய பேனர்லாம் வைக்க கூடாது அந்த மாதிரிலாம் ஃப்ளக்ஸ் வைக்கிறாங்க, ஆனா இருக்கு இப்போ. சென்னையில் இருக்கிற பட்டி தொட்டி சிட்டி எல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்தா தான் நம்ம போஸ்ட் கரெக்டா அந்த டைமுக்கெல்லாம் போய் ஒட்ட முடியும் அப்படிங்கிறது. முதல்ல சென்னையில் எவ்வளோ இடம் நம்ம ஒட்டலாம், இந்த போஸ்டர் இந்த இடத்துல ஒட்டாங்கிறது எப்படி முடிவு பண்றீங்க சார்? போஸ்டர் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதை பற்றி அது பார்த்து தான். வெறும் 100 போஸ்ட் கொடுத்தா குடம்பாக்கம் மட்டும் ஓட்டலாம், 200 கொடுத்தா டி நகர், மவுண்ட் ரோடு, குடம்பாக்கம் ஓட்டலாம். ஒரு 300 கொடுத்தாங்கன்னா ராயப்பேட்டா, எக்மூர், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம் இது மாதிரி ஓட்டலாம். 400 கொடுத்தாங்கன்னா அண்ணா நகர், முக்கியமான ஏரியாலாம் ஓட்டலாம். 500 கொடுத்தா தாம்பரம் வரைக்கும் ஓட்டலாம், போர்ஷாவுக்கும் ஓட்டலாம். சென்னையில கவனிக்கக்கூடிய இடங்கள்லாம் என்னென்ன இடங்கள்? ஒரு 10 இடம் சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் சினிமான்னா குடம்பாக்கம் தான், அதான் பெரிய அட்ரஸ். ஆமாம், எல்லாருக்கும் குடம்பாக்கம் தான் கேட்பாங்க, மற்ற ஏரியாலாம் யாருமே கேட்க மாட்டான். டி நகர், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 100 ஃபீட் ரோடு, மவுண்ட் ரோடு, இதுதான் மெயினாக கேட்பாங்க. சில போஸ்டர் வந்து நீங்க அடிச்சே கொடுப்பீங்களா, இல்ல வந்து அடிச்சு கொடுக்குற போஸ்டர் ஒட்ட வைப்பீங்களா? இல்ல, பிரிண்ட் பண்றதும் நம்மளே பண்றோம், பிரிண்டும் பண்ணி பேஸ்டும் பண்றோம். இப்போ கூட பண்ணோம் நேசிப்பாயா, அந்த போஸ்டர் ஃபுல்லாக நம்ம தான் பிரிண்ட் பண்ணி ஒட்டி கொடுத்தது. நிறைய படம் பண்றோம். 2D கம்பெனிக்கு நம்ம தான், ஞானவேல் சாருக்கு நம்ம தான். ஞானவேல் சார்னு இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்கணும். நீங்க நடிகராகவும் நீங்க மெட்ராஸ் படம் மூலமா, அந்த வாய்ப்பு எப்படி வந்துச்சு சொல்லுங்க? அந்த வாய்ப்பு டெய்லி ஞானவேலை மீட் பண்ணுவோம் ஸ்டுடியோ கிரீன்ல. அங்கே வந்து ரஞ்சித் சார் அந்த படத்தை முடிச்சுட்டு அங்கே வந்து உட்கார்ந்தார் மெட்ராஸ் படத்துக்காக. ஃபர்ஸ்ட் படம் அவர் பண்ணார் இல்லை, அட்டக்கத்தி. அந்த படம் ரிலீஸ் பண்ணது ஸ்டுடியோ கிரீனு. அங்கே வந்து டெய்லி பார்க்கும்போது என்னுடைய லாங்குவேஜை பார்த்து ஸ்பீச்சை அப்பத்துலேருந்து அவர் மைண்டில் இருந்து மெட்ராஸ் படம் எழுதும் போதே நம்மளை வச்சார் 2014. அதனால படம் பண்ணோம். அப்புறம் நான் சொன்னேன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது நடிக்கிறதுக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தா என்னைக்கோ நடிச்சிருக்கணும், எனக்கு ஐடியாவே கிடையாது சார். இல்லை இந்த கேரக்டரா நீங்க தான் கரெக்டா இருக்கும், டெய்லி சிவருக்கு சண்டை போடுறீங்க, அதனால நீங்க பண்ணுங்க நல்லா இருக்கும். அப்புறம் தான் ஞானவேல் சார் சொல்லி பண்ணேன், இல்லைன்னா ஐடியாவே இல்லை. அதுக்கப்புறம் ரஜினி சார் கூட நடிச்சிட்டீங்கல்ல? ஆமா, ரஜினி சார் நடிச்சுட்டா அவரு நம்ம ஃபங்க்ஷன்லாம் வர ஆரம்பிச்சாரு, நல்ல க்ளோஸ் ஆயிட்டாரு. இப்போ வந்து மகாராஜா படம் வரைக்கும் நீங்க வந்து ஒரு பிரின்சிபல் அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணிருந்தீங்க. மம்டி சார் கூட ஒரு படம் பண்ணேன். மம்டி சார் கூடவா? ஓ, தமிழ்நாடு கேரளா வரைக்கும் போயிட்டீங்க. நடிக்கிறது அப்படிங்கிறது எப்படி சார்? கொஞ்சம் ஈஸியான ஒரு ஜாபா இருக்குதா, இல்ல வந்து நம்ம மைண்ட் ஃபுல்லா போஸ்டர்னால அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு வர மாட்டேங்குது. ஏன்னா இப்ப நைட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க ஷூட்டிங்னா, அப்ப இங்க கம்பெனில வேலை இருக்குமே, 15 பசங்களுக்கு வேலை கொடுக்கணும், டிஸ்டர்ப் ஆகுது. அதனால அவ்வளவு செட் ஆகல. நீங்க போஸ்டர் ஒட்டுற ஜாப்லயே ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயங்கள் ஏதாவது சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்கா, அது எங்களுக்கு சொல்லுங்க. நான் தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கேன் மேடம், சென்னை மட்டும் இல்ல, ரெகுலரா விஜய் டிவி, விஜய் தமிழ், கலர்ஸ், உங்களுக்கான ஆட்கள் எல்லா ஊர்லயும் இருக்காங்க. ஆமா, எல்லா ஊர்லயும் இருக்காங்க. இப்போ கூட இளையராஜா ப்ரோக்ராம் 14th அது கூட போஸ்ட் வந்திருக்கு, இன்னைக்கு ஒட்ட போறீங்க. அது மாதிரி டெய்லி ஒர்க் இல்ல நாள் இருக்கு. இன்னைக்கு அதை லைவா நம்மளும் பாத்துருவோம். நைட் டைம் போஸ்ட் ஓட்டுறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் ஏதாச்சும் இருக்கா, அது சந்திச்சிருக்கீங்களா? பிரச்சனை ஆகும், யாருன்னா தெரியாம இப்போ கண்டபடி கவர்மெண்ட் எதிர்த்து யாருன்னா விட்டு போயிடுவான். இப்ப டெய்லி நம்ம எங்களை பார்த்து அவனுக்கு பழக்கமாயிடுச்சு போலீஸ் அவங்களுக்கு. அதனால வந்து நம்மள கேட்பாங்க யார் பண்ணது என்னன்னா நமக்கு தெரியாது, ஓட்டிட்டு போயிட்டு இருப்பான். அது சில நேரத்துல நம்ம பசங்களை போய் வச்சுப்பாங்க, அப்புறம் தெரிஞ்ச பிறகு விட்டுருவாங்க. ஏதாவது சண்டை பிரச்சனைகள் ஏதாவது கட்சி போஸ்ட் மேல ஓட்டிடுவாங்க, டேட்டை பார்க்காம. அவங்க எதுனா கேட்பாங்க, அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணா நம்பன்னு சொன்ன பிறகு தெரிஞ்சிச்சுன்னா விட்டுருவாங்க.
இந்த தொழிலுக்கு வரணும் அப்படிங்கிறது வேற யாராச்சும் வரலாமா, இல்ல வந்து இதுல இருக்கிறவங்க மட்டும்தான் நடத்த முடியும்? வரல மேடம். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட 6 படம் இருக்கு. ம் ம் இன்னைக்கு ஒருத்தர் வந்தாருன்னா ஒரு படம் தான் எடுத்துன்னு வரணும். ம் அப்போ 6 படம் நான் ஒட்டும் போது அந்த ஒரு படத்தை எடுத்துன்னு போய் அவனால ஒட்ட முடியாது. ம் ஓகே. அது அவன் ஒட்டிட்டானா ஆட்டோமேட்டிக்காக மூடிடுறோம். ம் நான் 6 போஸ்ட் ஒட்டும் போது ம் இதுதான் பிரச்சனை. இதான் அதனால நம்ம சோலோ அந்த திமிர்லாம் இல்லை, இதுதான் பிரச்சனை, இதான் வரும். இப்போ உங்களுக்கு பதிலா இப்போ வேற நான் யாரு? பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கட்சி போஸ்ட் இருக்கு, ம் அது மாதிரி எல்லா போஸ்டும் இருக்கும்போது நமக்கு இடம் பத்தாது. வெள்ளிக்கிழமை 6 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எப்படி செவரை பிடிக்கிற இடத்த பிடிக்கிறது? தேவரி யாரும் இல்லை மேடம். இப்போ 1 டே ரீச் தான் இது. 1 டே தான். அப்படி மிஞ்சி போனால் 3 டேஸ் கூட இருக்கு. 3 இப்போ டேஸ். டீசல்னு ஒரு படம் ஓட்டினேன், இன்னும் இருக்குது அந்த படம். அது ஒட்டி 5 நாள் 6 நாள் ஆயிடுச்சு. ம் அதுக்கப்புறம் என் படம் பாட்டில் ராதா ஓட்டினேன். ம் அது நிறைய படம் அப்படியே இருக்கு. இருக்கு. சில நேரத்துல மறைஞ்சிடும். யாருக்குமே ஒர்க் இல்லை, கட்சி வேலைன்னா அப்படியே இருக்கும் போஸ்ட். அப்படியே இருக்கும். வேற எதுவுமே ஏன்னா சினிமா அதுக்கு மேல ஓட்டுறதுக்கு யாரும் கிடையாது. திருப்பி நான் மூடணும்னா நான் தான் போய் மூடணும். நீங்க தான் ஒட்டணும், நீங்க தான் அதான் பிரச்சனை. மாத்தி மூடணும். ஓட்டுறதுக்கும் நீங்க தான். நிறைய நடிகர்கள் கூட சரி, நிறைய குடும்பத்தினர் கூட சரி, நல்ல நட்பு உங்களுக்கு இருக்கு, ஒரு நல்ல ரேப்போ வச்சிருக்கீங்க. அது எப்படி? அது இல்லை, கார்த்திக் சார், சூர்யா சார், அவங்க நமக்கு ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. ம் அதே மாதிரி ரஜினி சார்லாம் 4 hours கூட என் கூட உட்காந்து பேசியிருக்காரு. ம் அது மாதிரி எல்லா சத்யராஜ் சார் ஃபேமிலி, அந்த அம்மா கூட வருவாங்க எல்லாத்துக்கும். எஸ் சூர்யா ம் ரொம்ப க்ளோஸு. நான் கம்பெனிக்கே வந்து உட்காந்து இருப்பாரு. ம் ம் அது மாதிரி ஒரு நிறைய பேர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. போஸ்டர் தான் மேட்ரு. போஸ்டர் ஓட்டுறதுனால நைட்டெல்லாம் சுற்றுவார் எஸ் சூர்யா கூடயே. ம் உங்களுக்கு படம் எடுக்கணும்ன்ற ஆசை எப்படி வந்துச்சு? சின்ன வயசுலேருந்தே இதானே, ம் வேற பிஸ்னஸ் தெரியாது. தெரியாது. சினிமால இருக்கவங்க சினிமால தான் தான். வந்தவங்க, லாஸோ ப்ராஃபிட்டோ இதில் தான். நீங்க சில படங்கள் தயாரிச்சீங்களா, வில்லம்பு மாதிரி ஏதாவது போட்ட காசு எடுத்தீங்களா? நமக்கு இது வரைக்கும் லாஸே கிடையாது சினிமாவில். லாஸ் இல்ல. 15 வயசுலேருந்து அதான் சொல்லிட்டேன், சினிமா தான். பாலும் பழம்னு ஒரு படம், ம் 10 சென்டருக்கு 30,000 ரூபாய் கொடுத்தான் அந்த காலத்துல சுந்தர்லால் நகத்தாக்கிட்ட. இப்போ அவங்க இப்போ இருக்க சினிமா ஆளுங்களாம் தெரியாது. தானு சரி, எனக்கு இது மாதிரி ஒரு 10 பேர் தான் இருக்கணும் பழைய ஆள். ஓகே. புதாளுங்கெல்லாம் சுந்தர்லால் யாருன்னு கேட்பாங்க. ஜெயபிரதாவோட மாமனார் ம் ம் அவங்க தான் சுந்தர்லால் நகத்தா, டி நகர் ஆஃபீஸு. ஓகே. சரவணன் சார் படம்லாம் வந்து அவர் தான் நெகட்டிவ் ரைட்ஸ் ஹோல்டர், ம் ம் மார்வேடி அவர். ஓகே. அவர்கிட்ட 30,000 ரூபாய் கொடுத்து ஆயிரம் போட்டேன். 83 ஆமாம் 83 ம் ம் 83 ஒரு சென்டருக்கு 3,000 ரூபாய். அன்னைக்கே அது 50,000 ரூபாய் சம்பாதிச்சது ப்ராஃபிட். சரி, இப்ப படம் ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா அப்ப இருந்த காலகட்டத்துக்கும் இப்ப இருந்ததுக்கும் நிறைய வித்தியாசம், கோடிகளுக்கு மேல போயிடுச்சு. எப்படி பாக்குறீங்க? அன்னைக்குள்ள நீங்க பூஜை போட்டீங்கன்னாவே ஏவிஎம்ல பிள்ளையார்கிட்ட அங்கேயே அட்வான்ஸ் வந்துடும். ம் அதை வச்சே ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போயிடுவாங்க. ஓ சரி சரி. நமக்கு தெரிஞ்சு ம் இப்பெல்லாம் படத்தை எடுத்துட்டு உட்காந்து படத்தை போட்டு காமிச்சா வாங்குறதுக்கு ஆள் இல்லை. ஆள் இல்ல. வெறும் டிஸ்ட்ரிபியூஷன் தான் இப்போ. அன்னைக்கு எல்லாருமே ஏரியாவே பர்ச்சேஸ் பண்ணாங்க. கோயம்புத்தூர், சேலம், டிகே, திருச்சின்னா அன்னைக்கே பிஸ்னஸ் ஆகிடும். ம் இன்னைக்கு பிஸ்னஸ் ஒன்றும் இல்லை. கஷ்டம். சேலத்தில் ஒரு பண்ணார் ஒருத்தர் பாவம், ம் இந்த படம் பண்ணார் ஒரு படம். அவர் வந்து ஆக்சுவலாக ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு ட்ரைனிங் சென்டர் வச்சுருக்கார் சேலத்தில். ம் வந்து படம் பண்ணார். நான் சொன்னேன், எதுக்குங்க வந்து படம் பண்ணீங்கன்னு கேட்டேன். இல்லைங்க எனக்கு ரொம்ப நாள் ஆசைன்னார். காசுங்கண்ணா அப்படி. அவங்க அப்பா வந்து மாஸ்டர், ஸ்கூலில் ஹெட் மாஸ்டரு, அவங்க அம்மாவும் டீச்சரு, அவங்க ஒய்ஃபு லெக்சரர் காலேஜ், எல்லாம் எஜுகேஷன் ஃபேமிலி. படத்தை பண்ணிட்டாரு. பண்ணிவிட்டு இப்போ இல்லை, ஒரு 4-5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. படம் ரிலீஸ் பண்ணுறாரு, யாருமே வாங்கலை. படத்தை போட்டு காமிச்சாரு. ம் படம் ரிலீஸ் பண்ணிங்கன்னா 30 லட்ச ரூபா செலவாகும், ரிலீஸ் பண்ணால் நீங்கள் ஊருக்கு போயிடுங்கன்னு சொன்னேன். ம் படம் சூப்பர் ஹிட்டு. அவங்க வந்தீங்கன்னா சினிமாவே தெரியாமல் இருக்கீங்க, நான் சினிமாவை மாற்றுவேன்னாரு. ம் அவ்வளோ போஸ்டர் வச்சார், எல்லாம் பண்ணார். வேணாங்க வேஸ்ட்டுன்னா கேட்கவே இல்லை அவர். ஐயோ. ம் பண்ணிவிட்டு கடைசியிலங்க சினிமாவில் பார்த்த ஒரு ஆள் அவர். கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, ரிலீஸ் போது நூன் ஷோ ரிலீஸ் ஆயிடுச்சு. ரூம் அது வரைக்கும் இருந்தார் ஹோட்டலில், பிரசாத் பக்கத்தில். ம் அந்த ரூமு காலி பண்ணிட்டு அன்றைக்கி நூன் ஷோவோட வண்டி ஏறி போயிட்டார். ம் போயிட்டு ஒரு 6 மாதம், எனக்கு ஒரு 20,000 ரூபாய் பேலன்ஸ். அப்போது ம் 6 மாதம் கழிச்சு ஃபோன் பண்ணார். ம் 1 வருஷம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஃபோன் பண்ணி, சார் நான் உங்களுக்கு மட்டும்தான் ஒரே ஆளுக்கு பேலன்ஸ் வச்சேன், ம் எவ்வளோ தரணும் சார்? நான் அது விடுங்க சார், பரவாயில்ல, இல்லை 20,000 ரூபாய் தரணும்னார். சரி சார், ஆமாம் சார், நான் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க, அனுப்பி விட்றான்னார்.
என் லைஃப்லேயே அவர் ஒருத்தர் தான் அனுப்புனார் பாருங்க. போஸ்ட் ஒட்டி. கடைசியில் அவர் இறந்துட்டு இருக்காரு, நமக்கு தெரியாது. ஐயோ. ஒரு நாள் நைட் இது மாதிரி ஃபோன் பார்த்துன்னு இருக்கேன், அதில் யூடியூப்பில் வருது, அவங்க ஒய்ஃப் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் 1 லட்ச ரூபா கட்டுறதுக்கு பணம் இல்லை, 3 லட்சமோ என்னவோ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லின்னு இருக்காங்க. சொல்லியிருந்தோடனே இதுக்கு வந்து டிவி சிவா தான் பார்த்தாரு, அப்படி ஹெல்ப் பண்ணுறாரு கவுன்சிலர்னு சொல்லி சொன்னாங்க. மறுநாள் காலையில் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன், அந்த அம்மாவுக்கு பண்ணேன், பண்ணி சிவா சாருக்கு பண்ணேன், அவங்களுக்கும் பண்ணேன். அப்போ அவங்களுக்கு கேட்டேன் என்னங்க ப்ராப்ளம் ஏதாங்க. அப்போ அவங்ககிட்ட சொன்னேன், உங்கள் வீட்டுக்காரர் சினிமாவில் வந்து காசு வராது, 20,000 ரூபாய் தேடி வந்து 1 வருஷம் கழிச்சு கொடுத்தாருங்க, அந்த நன்றி கடனும் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது சொல்லுங்கள், நான் அனுப்புகிறேன், எவ்வளோ சொல்லுங்கள், 50,000 ரூபாய் வேணா சொல்லுங்கள், நான் அனுப்பி வைக்கிறேன், அவர் நடந்த ஒரு நியாயத்துக்குன்னு நான் பண்ணோம், நாணயமாக இருந்தார். இல்லை சார், இது மாதிரி சிவா சார் தான் பார்க்குறாரு. சரி, சிவா சாருக்கு ஃபோன் அடித்தேன், இது மாதிரி என்ன சார் இது மாதிரி சொன்னாங்க, அவங்க ஏதாவது பணம் வேணும்னா சொல்லுங்கள் சார், நீங்கள் தான் ஏதோ டொனேட் கலெக்ட் பண்ணுறீங்கன்னாங்க, நான் தரேன் சார் அப்படின்னு. இல்லை இந்த மாதிரி ஒரே ஆள் கொடுத்துட்டாங்க, அதனால அந்த பணம் அனுப்பிச்சிட்டேன், இனிமேல் வேற எதுனா அவங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா பண்ணலாம், இப்போ கொடுக்காதீங்க. சரி சார். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பணம் இருக்கா? சினிமாவில் பொதுவாக வந்து கமிட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். சில பேரால சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியும், சில பேரால அவங்களே லாஸ் ஆகிருக்கும், அவங்களாலே கொடுக்க முடியாது. உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஏதாவது அந்த மாதிரி இருக்குதா சார்? நிறையா இருக்கும். இத்தனை வருஷத்துல சினிமாவில் பேலன்ஸ் இல்லைன்னா இருக்கும். இப்போ இந்த நடிகர்கள் இருக்கும், முந்தா நாள் இருக்கும், நாளைக்கும் இருக்கும், இன்னைக்கும் இருக்கும். நடிகர்கள் சம்பளங்கிறது இப்போ ஒரு பேசு பொருளாக இருக்குது. இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க, அதனால சம்பளத்தை குறைக்க சொல்லியோ இல்லை வந்து இதுக்காண்டி வந்து யூனியன் மூலமாக பேச்சுவார்த்தைலாம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து ஏதாச்சும்? ஆமாம் மேடம், பெரிய படத்துலேருந்து சின்ன படம் வரைக்கும் ஓடிடி விற்கல, சேட்டலைட் விற்கல, தேட்டரிக்கல் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ என்ன ஆகும், ப்ரொடியூசர் 10 கோடி எடுத்திருந்தா 10 கோடிக்கும் இடமே இல்லையே கொடுக்கறதுக்கு. நீங்கள் 200 கோடி படம் எடுத்தாலும் அதே கதை தான் இருக்கு, 2 கோடிக்கு படம் எடுத்தாலும் அதே கதை தான், எல்லாமே இன்னைக்கு ஒரே கான்செப்ட் தான். எந்த படம் யார் விற்கிறாங்க? பெரிய ப்ரொடியூசரும் விற்க முடியல, சின்ன ப்ரொடியூசரும் விற்க முடியல. ஓடிடி வந்த பிறகு கொஞ்சம் இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்தது, அதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்கு நிலவரம்? இப்போதான் ஓடிடி வாங்குறது இல்லை, படமே வாங்குறது இல்லை. அவங்களும் படம் பார்த்தாலும் பிடிச்சாலும் படம் ரிலீஸ் ஆகட்டும் அப்புறம் பேசிக்கலாம், கேட்டால் பட்ஜெட் முடிஞ்சிச்சுன்றோம். இப்போ ரஜினி கமல் மாதிரியான பெரிய நடிகர்களுடைய படங்கள் சாதாரண ஒரு ப்ரொடியூசரால் பண்ண முடியாதுல்ல இனிமே? ஆமாம்மா, யாராலும் முடியாது, பெரிய ஆளுக்கே பண்ண முடியாது இல்லை, பெரிய ஆளுங்களே பண்ண முடியலையே. படம் எங்கே எப்பயோ வித்துருவோம்ல அப்போல்லாம், இப்போ எங்கே விற்கவே இல்லையா. படம் பூஜை போட்ட அன்னைக்கு விற்றுது, அதுக்கப்புறம் பாதி சாங்கை பார்த்து வாங்கினாங்க, ஒரு பீரியடில் சாங்கை பார்த்தே படம் வாங்க ஆரம்பித்தாங்க, அது மாதிரி நிறைய படம் விற்றுது. இப்போ படம் முடிஞ்சு 10 ப்ரொடக்ஷன்ல பெரிய ப்ரொடக்ஷன் போட்டே விற்க முடியல. உங்களை யாராவது அரசியலுக்கு கூப்பிட்டுருக்காங்களா? உங்களுக்கு அரசியல் ஆர்வம்லாம் இருந்திருக்கா? நமக்கு எல்லா ஐடியா, உங்களுக்கு அரசியல் அந்த அரசியல்வாதிகளோட பழக்க வழக்கம்லாம் இருக்கு. அது இருக்குமா, நம்ம எல்லா கட்சிக்கு விட்டுருவோம், ஆனால் சம்மந்தமே இல்லை. இந்த மோதிரத்துக்கும் இதுக்கு ஏதாவது கதை? ஃபாதர் தான் மேடம். அப்பாவே கையில மோதிரமா வச்சிருக்கீங்களா? பெரும்பாலும் நிறைய ஃபங்க்ஷன்லையும் சரி, நிறைய விழாக்கள் எங்கே போனாலும் வெளியிடங்களுக்கும் பொது இடங்களுக்கும் சரி ஒயிட் அண்ட் ஒயிட்லேயே வரீங்களுக்கு ஏதாவது காரணம் இருக்கா சார்? காரணம் இல்லை மேடம், ஒரு பீரியடில் அரசியல் கட்சியில் இருந்தோம், போயிட்டு வந்தேன்னு, அப்போது ஒயிட் அண்ட் ஒயிட்ல யூஸ் பண்ண கண்டுபிடிச்சிட்டோமா? ஆமாம், அப்படி இப்போ வெளியே ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகும்போது 92-92 அதனால அப்போ ஒயிட் அண்ட் ஒயிட் போட ஆரம்பித்தேன். அப்போ அரசியல் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்க அப்போ வந்து அவங்க கூட சுற்றுறதுனால அப்படி போட ஆரம்பிச்சிட்டேன். சில நேரங்களில் உங்க பக்கத்துலேயும் சரி நிறைய பவுன்சர்ஸ் மாதிரி உங்க ஆட்கள் கூட இருக்காங்களே, அவங்கெல்லாம் வந்து இப்படி தானா சேர்ந்தவங்க மாதிரியா? எப்படி உங்க ஆட்கள் எப்படி? இண்டிவிஜுவல் மேன் நான் மட்டும்தான், எங்கே போனாலும் இன்னைக்கு வரைக்கும். ஷூட்டிங்கில் கூட அசிஸ்டன்ட் வச்சுக்க மாட்டீங்களா சார்? ஓகே, எதனால சார் அப்படி? நம்மளே செஞ்சுட்டு போக வேண்டியதுதான், அதுக்கு ஒரு 2 ரூபாய் கொடுக்கணும்ல, பாவம் ப்ரொடியூசரு. அதனாலயா? கஷ்டம் தானே ப்ரொடியூசருக்கு, அந்த 2000 ரூபாய் மிச்சம் பண்ணலாம். அதே மாதிரி கார் என் வண்டி தான் எடுத்துகிட்டு போவேன் ஷூட்டிங்க்கு. ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே தெரியுது, எவ்வளோ அவங்களுக்கு வருதா வரலையானே தெரியாமல் நம்ம பண்ணின்னு இருக்கோம்ல. சரி, சம்பளம்லாம் எவ்வளோ கேட்பீங்க நடிக்கிறதுக்கு?
எது கொடுத்தாலும் வாங்கிப்போம் மேடம். எல்லா படத்துலையும் பண்ணுறதும் இல்லை, தெரிஞ்ச கம்பெனி பெரிய ஓ கம்பெனி. பெரிய படங்கள்லாம் மட்டும் ஒத்துக்கிறீங்க. சார் உங்க ப்ரொடக்ஷன்ல விரைவில் வெளிவர போற படம் பாட்டில் ராதா. ஆமாம்மா. இந்த டைட்டில் கேட்கும் போதே எனக்கு என்னத்தை வச்சு படம் எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இது என்ன குடிப்பழக்கத்தை பத்தி சொல்லியிருக்கீங்களா, எதை பத்தி சொல்ல வந்த படம் சார்? இது நானும் ரஞ்சித் சாரும் சேர்ந்து தான் பண்ணாங்க, பாரஞ்சித் நானும். அவர் படம் பண்ணலன்ட்டு நான் கேட்டோம், சரின்ட்டு படம் பண்ணிடலான்ட்டு முடிவு பண்ணி அவர் அசிஸ்டன்ட் தினகரை வச்சு படம் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த ஒரு 4 நாள் முன்னாடி தான் டீசர் ரிலீஸ் பண்ணோம். இதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம். லவ் சப்ஜெக்ட்லாம் ஏற்கனவே எடுத்துருக்குன்ட்டு ரஞ்சித் சார் வந்து இது மாதிரி ஒரு கான்செப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரிங்க்ஸை பற்றி ரொம்ப பாதிப்பு நிறையா இருக்குது இதெல்லான்ட்டு ஒரு படம் பண்ணலான்னு சொல்லி அதை எடுத்து வச்சுருக்கோம். நோ அட்வைஸு, அட்வைஸ்லாம் எதுவும் இல்லை. அதுல ஒரு டயலாக் வருது, டாஸ்மாக்லாம் திறந்து வச்சுட்டு குடிக்காதுன்னு சொல்றது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு வேற பேசுறாங்க. ஆமா, அது மாதிரி நிறைய டைலாக்ஸ் இருக்கு, காமெடியாவா இருக்கும் படம், படம் ஜாலியா போவோம். தண்ணி அடிக்கிறதுனால எவ்வளவு ஃபேமிலி இன்னைக்கு பாதிச்சிருக்குன்றது தான் கதை. அது இந்த சமயத்து ரொம்ப தேவையான படமும் கூட. கண்டிப்பா தேவையான படம் தான். இந்த கள்ளச்சாரம்ங்கிற ஒரு விஷயத்தினால எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க. அதனால இந்த படம் அதனால நல்லா இருக்கும். எப்போ ரிலீஸ் பிளான் பண்ணிருக்கீங்க? ரிலீஸ் இப்போ பெரிய படம்லாம் இருக்கு மேடம், ஒரு 2-3 மாசம் வெயிட் பண்ணிட்டு பண்ணலாம்னு சொல்லி. சார் நீங்க பண்ண போஸ்டர் டிசைன் பண்ண படமா இருக்கட்டும், நீங்க போஸ்டர் ஒட்டின படங்களா இருக்கட்டும், எத்தனை படங்கள் நீங்க போய் பண்ணியிருக்கீங்க? நிறைய போட்டிருக்கோம் மேடம். அந்த பிஃபோர் 15 இயர்ஸ். பிஃபோர் 15 இயர்ஸ். 15 இயர்ஸ்லாம் நைட்டில் நானே போவேன் ஆட்டோவில். என்னென்ன படங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? நிறைய படம், கணக்கே கிடையாது. 15 வருஷத்துக்கு முடிவுலதெல்லாம் எப்படி? டெய் வாரம் 10 படம் விட்டுரும், 15 படம் விட்டுரும். எல்லா ப்ரொடியூசரும் டெய்லியும் மீட் பண்ணியிருந்தோம். இப்போ தான் மீட் பண்ணுறது இல்லை எல்லா ப்ரொடியூசரையும். ஏன்னா ஆன்லைனில் டிசைன் வந்துடுது, பேமெண்ட்டு ஆன்லைனில் போட்டுடுறாங்க. ஒருத்தருக்கு கனெக்ஷனே இல்லாமல் ஆயிடுச்சு இப்போல்லாம். இது வாலண்டியராக நானாக போய் பார்த்தா தான் உண்டு. அப்படிதான். கிட்டத்தட்ட 40 இயர்ஸ்க்கு மேல இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறீங்க. டோட்டல் 70 இயர்ஸ் ஆயிடுச்சு மேடம். நான் வந்து 40 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த 70 இயர்ஸ்ல சினிமா எப்படி இருக்கு, என்ன மாறி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? சினிமா அப்போதான் சூப்பர் மேடம், சூப்பரா இருக்கு. இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம் மேடம். கஷ்டம். பிஸ்னஸாக இல்லை, அதனால ரொம்ப கஷ்டம். தேட்டரு சின்ன படம் எடுத்து அன்னைக்கு சின்ன படத்துக்கு ஒன்று தான், அன்னைக்கு 10 படம் 8 படம் ரிலீஸ் ஆகும் தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் அந்த காலத்தில். இப்போல்லாம் ஒரு படம் ரிலீஸ்னாவே கஷ்டமாக இருக்குது. அப்போல்லாம் 10-12 படம். ஒளியும் டிவியில் போட்டான்னா ஒரு வீடே ரொம்ப இருக்கும். அன்றைக்கி ஒளியும் சாட்டர்டே சண்டே படம் போட்டான்னா அன்றைக்கி தெருவுக்கு ஒரு டிவி இருந்தது. இன்றைக்கி வீட்டுக்கு டிவி 4 டிவி 4 ரூமில் இருக்குது. தேட்டருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி, இப்போ ப்ரமோஷனுங்கிறது ஒரு பக்கம் இன்டர்வியூவாக இருக்கட்டும், டிவி சேனலில் கொடுக்குற ப்ரமோஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி போஸ்டரோட ப்ரமோஷன் ஒன் டே லைஃப்பில் அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ ஒன் டே ரீச்னா மேடம், அதான் மேடம், நீங்கள் கோடம்பாக்கம் போனாலும் நைட்டு பார்க்கலாம், காலைல டி நகர் போனீங்கனாலும் பார்க்கலாம், மவுண்ட் ரோட் போனாலும் பார்க்கலாம், கோயம்புத்தூர்லேயும் பார்க்கலாம், திருச்சிலையும் பார்க்கலாம். நீங்கள் எங்கே போனீங்கனாலும் அன்றைக்கி மறுநாள் காலைல போஸ்டர் இருக்கும். எவ்வளோ பேர் உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறாங்க? எப்படி எல்லாம் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கீங்களா? எப்படி தகவல் எப்படி கண்டினியூ? போஸ்டர் ஒட்டிட்டு இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாகிடுச்சு மேடம். ஒட்டல சொல்லவே முடியாது. இப்போ திருச்சின்னா லிங்கோடவே வருது. ஓ, இங்கே இந்த இடத்துல ஒட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிபிஎஸ்ஸே போட்டு தெரு பெருமாள் கொண்டு வந்துடுது. அப்படியா? ஒட்டிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். ஜிபிஎஸ்ல ஸ்ட்ரீட் நேம் டைம் எல்லாமே அதில் இருக்கும். எல்லாமே. ஆமாம். எவ்வளோ பேர் சார் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க? இங்கே ஒரு 15 பசங்க இருக்காங்க மேடம். இப்போ அச்சுகள்லாம் நம்ம விலை ஜாஸ்தி ஆகிடுச்சு சொல்கிறாங்க. பிரிண்டிங் மிஷின்லேருந்து பிரிண்ட் பண்ணுற பேப்பர்லேருந்து எல்லாம் விலை ஜாஸ்தி ஆகிடுச்சு. விலை ஜாஸ்தி தான் மேடம். இப்போ அந்த பேப்பர்லாம் அன்றைக்கி வந்து ரொம்ப சீப்பாக இருந்தது, இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் அன்னைக்கு ப்ராஃபிட்டோட இன்னைக்கு கம்மி தான் மேடம். எல்லாம் சொல்கிறாங்க அப்போ விட இப்போ நிறைய டெவலப் ஆகிடுச்சு, இண்டஸ்ட்ரி பயங்கர செழுமையாக இருக்குது, அப்டேட் ஆகிருக்கு, அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்கு, வளர்ச்சி பெரிய அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்றாங்க. நீங்கள் என்ன சம்பளமே ரொம்ப கம்மியாக இருக்குது, வருமானம் குறைவாக இருக்குன்றீங்களே? ஆமாம் மேடம், பிஸ்னஸாக நீங்கள் அன்றைக்கி இருக்கிற ப்ராஃபிட் இன்னைக்கு கிடையாது மேடம். கிடையாது. பிரிண்டிங்கில் இன்னைக்கு காம்படிஷன் நிறையா. பிரிண்டிங்கில் பேப்பரு, இங்கு, லேபர்ஸ் எல்லாமே ஏறிச்சு. அன்றைக்கி 100 போஸ்ட்டு 300 ரூபாய்க்கு அடித்தோம். இன்னைக்கு நீங்கள் 700 ரூபாய்க்கு 800 ரூபாய்க்கு அடிச்சிங்கன்னா 500 ரூபா தான் ஏறி இருக்கு. ஓகே. அன்றைக்கி 100 ரூபா ரீம் எடுத்தது, இன்னைக்கு 1000 சில ரூபாய் ரீம் பேப்பரு. டிஃப்ரெண்ட் நிறைய ஆயிடுச்சுல்ல. உங்களுக்கு வந்து அரசியல் போஸ்டர் ஓட்டுறதுனால லாபமா இல்லை சினிமா போஸ்டர் ஓட்டுறதுனால? அதில் எல்லாத்துக்கும் ஒன்று தானே மேடம். எல்லாத்துக்கும் ஒன்று தான். இல்லை அரசியலில் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு? அதெல்லாம் கிடையாது, கம்மி ஒன்றா கொடுப்பாங்க, அதிகம் கம்மியாக வேணா கொடுப்பாங்க. முக்கால்வாசி அரசியல் நான் பெரிய ஆளுங்க மட்டும் தான் பண்ணுவேன், எல்லா போஸ்டெல்லாம் எடுக்கவே மாட்டேன். அப்படிங்களா?
இதுல வேற ஒரு விதிமுறைகள் வச்சிருக்கீங்களா? ஆமாம் ஆமாம், எனக்கு காசு சரியா வராது, நான் பண்றது இல்லை. உங்களை சினிமானா ரெகுலர் பிஸ்னஸ், நமக்கு எல்லாரையும் இந்த எல்லாரையும் இண்டஸ்ட்ரியில மீட் பண்ண தெரியும். இன்னைக்கு இல்லை, ஒரு மாதத்தை பொறுத்து 10 நாள் போய் கேட்டால் கொடுத்துருவாங்க. அந்த காலத்து நண்பர்கள் யாரெல்லாம், லைக் தானு சார் மாதிரி? அவர் தான் இருக்கார் பழைய ஆள் இப்போ பிஸ்னஸில். ரவி சார் இருந்தார், ரவி சார் படம் பண்ணல, ஓகே, அவர் ரெகுலராக பண்ணியிருந்தார். அது மாதிரி மீரன் சப்ஸ்டியூட்லாம் அன்றைக்கி இருந்தாங்க. ராஜன் சார் இருந்தார். டிஸ்ட்ரிபியூஷனாக ஒரு கம்மி தானே படம். ஓகே, அது மாதிரி இன்னைக்கு பேர் பண்ணுன்னா தானு சார் தான். உங்களுக்கு அப்புறம் உங்க கேஆர் இருந்தார், கேஆர் படம் பண்ணுறதில்ல. உங்களுக்கு அப்புறம் உங்க ஃபேமிலியில வேற யாராவது இந்த தொழில்? என் சென்னை இதில் தான் இருக்காரு. அப்படிங்களா? அவங்க ஆனா வெளியில தெரியலையோ? ப்ளூ ஸ்டாரில் நடிச்சிருக்காரு. அப்படியா? நடிகரா இருக்காங்களா? ப்ரொடக்ஷன் அவன் தான். ஓ, பேரு சார்? அருண் பாலாஜின்ட்டு. ப்ளூ ஸ்டார் இன்னைக்கு கூட ஷூட்டிங் தான் போயிருக்கான். அப்படியா? ஓ, என்னென்ன படங்கள், நிறைய படங்கள் நடிக்கிறாங்களா? வெப் சீரிஸ் ஒன்று பண்ணுறான் விஜய் டிவிக்கு. எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை நீங்க இரவுல போஸ்டர் ஓட்டுறதை நாங்க நேர்ல இருந்து பார்க்கணும்னு. இன்னைக்கு அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களோட நாங்க பார்த்துடலாம். டிராவல் பண்றோம். கண்டிப்பா ஸோ எப்படி இது ஒரு போஸ்டரா நம்ம நாளை காலையில பார்க்குறோம் அப்படிங்கிறத நாங்களும் பார்க்கணும். கண்டிப்பா அந்த அந்த நிகழ்வை நாங்களும் பார்க்கணும். வாங்க, இப்போ பார்த்துடலாம். ரொம்ப நன்றி, உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். எட்டி இருந்து தூரத்துல இருந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம், ஆனால் பக்கத்துல இருந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த தொழிலுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய குறை நிறைகள், லாபங்கள், நஷ்டங்கள் இருந்தாலும் இன்னமும் சினிமா விடாம நீங்க அழகான ஒரு படைப்பா கொடுத்துட்டு இருக்கீங்க. பாட்டில் ராதா மாதிரி இன்னும் ஒரு கொஞ்சோண்டு கருத்துள்ள படங்களாகவும் இன்னும் சமூகத்துக்கு சிறந்த படங்களாகவும் நீங்க கொடுக்குறது எங்களோட ஆசை. தேங்க்யூ, உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். தினமலருக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னை இன்டர்வியூ பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கவிதா மேடம்க்கு. அதனால் அந்த அம்மா ஒரு சினிமாவில் ரொம்ப என்ன மாதிரி கஷ்டப்பட்டு டெய்லி பண்ணணும் ஆசையோடு இருக்கும். பணம் சம்பாதிக்கிறது அடுத்தது, ஆசைன்றது தான் ஜாஸ்தி. இல்லைன்னா இந்த டைமுக்கு வந்து இன்டர்வியூ பண்ணணும், நைட்டு போஸ்ட் ஓட்டுறதை பார்க்கணுன்றதுக்கு காரணம் ஒரு இன்ட்ரெஸ்டால் தான் வந்திருக்காங்களே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. அதனால் எங்களுக்கெல்லாம் சினிமா வாழ்க, அவ்வளோதான். சென்னையோட மையப்பகுதி கிட்டத்தட்ட தேனாம்பேட்டை மவுண்ட் ரோடு கவர் ஆகிற இடத்துல இருக்கும். நைட்டு 11 மணிக்கு விடிய வேலை செய்ய போறாங்க. இன்னைக்கு முதல் நாள் நம்ம சந்திச்சிருக்கோம். வருஷம் முழுக்க இவங்க இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சினிமா துறையில பல முக்கியமான நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல்ல நம்ம கோர்ஸுக்கு வந்திருக்கோம். இதோட கம்மெல்லாம் எப்படி தயார் பண்றீங்க சார், சொல்லுங்க. நாங்களே மாவு சேலத்துல இருந்து வர வைக்கிறோம். கிழங்கு மாவுல அது வாங்கிட்டு வந்து மயில் தூக்கம் போட்டு நாங்களே பச காசு டெய்லி பண்றோம். ஓகே, 11 மணிக்கு ஆரம்பிக்கிற வரைக்கும் எத்தனை மணி வரைக்கும் போகும்? 8-9 மணி வரைக்கும். 8 மணி வரைக்கும் 10 கூட போகும். சரி, அடுத்து இப்ப எந்த ஏரியாவுக்கு போறோம்? இப்ப திருப்பி மவுண்ட் ரோடு விட்டு கோடம்பாக்கம், டி நகர், ஓகே, மவுண்ட் ரோடு, சரி வாங்க போலாம்.